எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால் அமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம். ஒரு நடிகர் இப்படி ஓப்பனாக சொன்னா நம்புவீங்களா? ஆனால் அதைத்தான் ராகவா லாரன்ஸ் தற்போது கூறி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பியுள்ளார். பிரபல நடிகரும் இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் தனது அரசியல் வருகை குறித்து வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் அரசியலுக்கு வருவதற்கான தனது எண்ணம் எப்படி உருவானது என்பதை மனம் திறந்து பேசியுள்ளார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற கீதையின் வாசகத்தை குறிப்பிட்ட லாரன்ஸ், உண்மையாக உழைத்தால் அதற்கான பலன் தானாகவே கிடைக்கும் என்று கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்ட காலத்தில் மாணவர்களுக்கு உதவியதே தனது சமூக பணியை மேலும் விரிவுபடுத்தியது என்றும் அங்கிருந்தே அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற எண்ணம் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது தானும் அரசியலில் களமிறங்க முடிவு செய்ததாக கூறினார். ஆனால் அவரது தாய் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாராம். பின்னர் கொரோனா காலத்தில் ரஜினிகாந்த் அரசியலிருந்து விலகியதும் அந்த முயற்சியை அப்படியே நிறுத்திவிட்டதாகவும் லாரன்ஸ் நினைவுறுத்தினார். அதன் பிறகு விஜய் அரசியலுக்கு வந்தது தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறிய லாரன்ஸ், அதன் பின்னர் தான் தனது தாயாரும் அரசியலுக்கு வர அனுமதி அளித்ததாக தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால் கல்வித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் போன்ற பொறுப்புகள் எனக்கு பொருந்தாது. அந்த இடத்திற்கு படித்தவர்கள் வர வேண்டும் என்று மிகவும் வெளிப்படையாக பேசியுள்ளார். பதவிக்காக அல்ல, மக்களுக்கு நல்லது செய்யவே அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தான் எனக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதியாக என் அம்மா சம்மதம் சொல்லிவிட்டார். இப்பொழுது மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரலாமா என்று ரசிகர்களிடம் நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். ராகவா லாரன்ஸின் இந்த வீடியோ அவர் விரைவில் அரசியல் களத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறாரா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.